So we'll start with the Indian national movement. That is the vision of Jawaharlal Nehru. So that is Jawaharlal Nehru, or else at that time. So soon after the call off of non-cooperation movement, what happened is, again there was a possible conditions for the split within the Indian National Congress. So that is the split within the Indian National Congress means it was like the split that occurred that is in 1907. So Surat split mariye nadakkarakana or possibilities the soon after the call off of that is civil disobedient movement. சரி, civil disobedient movement நடந்துச்சு. Civil disobedient movement இதானதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடந்துச்சு. அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரு காமன் அவுட்புட் வந்து யாருக்குமே கிடைக்கல. ஸோ த காமன் அவுட்புட் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் சரி, தென் அதே மாதிரி தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு ஸ்பிளிட் த that is to create the split within the Indian National Congress. அதுதான் வந்து the Britishers they are expecting. ஸோ அப்படி இருக்கும்போது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் முடியுது, அதில் இருக்கக்கூடிய அவுட்கம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வாட் they are doing is they are submitting that is the British Parliamentல they are submitting the white paper. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ தட் இஸ் அகெயின் தேர் இஸ் அ டிஸ்கஷன் வித் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, so that is there shouldn't be any gap in the national movement. So there should not be any gap அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதில் வந்து தினந்தேர ஒரு கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்காது அப்படிங்கிறது தட் இஸ் தே ஆர் ரியலைசிங் இட். பட் இந்த தட் இஸ் இது வந்து ஒரு சைடில் போகுது, இந்த ரியலைசேஷன் ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா, தட் இஸ் நேரு ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் த ஜவஹர்லால் நேரு அவரோட அட்மோஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா டு எண்ட் த கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசம் இருக்கக்கூடாது, த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் த பேசிக் ஒர்க்கர்ஸ், த பெசன்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட்ஸ், த காமன் பர்சன்ஸ். ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ அவங்களையும் நம்ம வந்து நேஷனல் மூமெண்ட்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். அப்போது ஜவஹர்லால் நேருவோட வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே கொண்டு வரணும். அண்ட் அடுத்து தட் இஸ் ஒவ்வொரு லீடர்ஸுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கனால அகெயின் 1907 சூரத் ஸ்பிளிட்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அதை தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தட் இஸ் எஸ்பெஷலி மகாத்மா காந்தி என்ன இது பண்ணியிருக்காருன்னா, ஓகே அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வரப்போகுது, அதை வந்து வராமல் தடுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங் இஸ் ஜவஹர்லால் நேரு ஆஃப்டர் தட், ஸோ ஆஃப்டர் 2 years கழிச்சு என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் இந்த ஸ்பிளிட் ஓகே நம்மளோட சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை உள்ளே கொண்டு வரணும் தான். பட் அந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை உள்ளே கொண்டு வந்து அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி இம்பீரியலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் பீக்கில் இருக்கும்போது நம்ம சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா திஸ் ஒன் பி கரெக்ட். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஜவஹர்லால் நேரு அந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறதையும் ஹீ இஸ் புட்டிங் ஆன் ஹோல்ட். ஸோ அப்போது அகெயின் இப்போ இந்த முன்னர டைம் 1907 சூரத்தில் நடந்த மாதிரி ஸ்பிளிட் நடந்துச்சா நடக்கலையா? ஸோ இப்போ அந்த ஸ்பிளிட் நடக்கலை அப்படின்னா அப்போ எல்லா லீடர்ஸும் காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போது அந்த காம்ப்ரமைஸ் என்ன நடந்ததுங்கிறது தான் we are going to see in this chapter. Okay, so the nationalism that is the nationalists or else the fighters அவங்க வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, நேஷ்னலிஸ்ட் ஒரு சைடாகவும் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் இன்னொரு சைடும் என்ன இது பண்ணுறாங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி தேர் வில் பி அ ஸ்பிளிட் இன் த காங்கிரஸ் ஆஸ் பர் த சூரத் செஷன். தட் இஸ் சூரத் செஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1907 மாதிரியே இன்னொரு ஸ்பிளிட் வரப்போகுது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் லேட்டர் ஆன் ஸோ காந்தி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நம்மனால தான் ஸ்பிளிட் வரும். ஸோ ஆல்ரெடி தட் இஸ் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வித்ட்ரா பண்ணதும் சரி, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வித்ட்ரா பண்ணப்பவும் சரி, பீப்புள் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, தே வர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த மகாத்மா காந்திஸ் டெசிஷன். ஸோ பிகாஸ் அவங்க வந்து தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கண்டினியூஸ் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் போகணும். பட் காந்தி ஏன் கால் ஆஃப் பண்ணார் அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வைலண்ட் நான் வைலண்ட் மூவ்மெண்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் த வைலன்ஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸோட சுப்பீரியாரிட்டிக்காக தான் காந்தி வந்து கால் ஆஃப் பண்ணாரே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது.
ஓகே ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது காந்தியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் ரீட் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ parliamentary politics cannot lead to freedom but those congressmen who could not for some reason offer satyagraha or devote themselves to constructive work should not remain unoccupied and could express their patriotic energies through the council work provided by they are not sacked into the constitutionalism or self-serving. So these were the words given by Mahatma Gandhi. That is எப்போ இந்த வேர்ட்ஸை சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே இன்னொரு ஸ்பிளிட் வருது அப்படின்ற டைமில் சொன்னாங்க. ஓகே இந்த வேர்ட்ஸில் என்ன அவர் மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னா த பார்லிமெண்ட்ரி பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் த ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் டு கெட் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ இப்போ ஏன் இந்த வார்த்தை இங்கே வருது அப்படின்னா அகெயின் ஒன் செட் ஆஃப் பர்சன்ஸ் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா we want to enter into the councils, we want to contest in the elections. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணும் கவுன்சில் என்ட்ரி மூவ்மெண்ட். ஸோ அப்படி அந்த இது வரதுனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கவுன்சில் என்ட்ரி வேண்டாங்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எஸ் யூ கேன் கண்டெஸ்ட் இந்த எலெக்ஷன். காந்தி ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த கவுன்சில் என்ட்ரி மூவ்மெண்ட். அதனால தான் இந்த வேர்ட் சொல்கிறார் த பார்லிமெண்ட்ரி பாலிட்டிக்ஸ் cannot lead to the independence, that is it doesn't lead to the freedom. ஸோ அது ஃப்ரீடம் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே ஸோ அடுத்து வந்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னா பட் த காங்கிரஸ்மென்ஸ் தட் இஸ் த பீப்புள்ஸ் ஸோ தே கேனாட் பி ஐடியல் ஃபார் சம் டைம் ஃபார் சம் ரீசன்ஸ். இவ்வளோ நாளும் தட் இஸ் த பேட்ரியாட்டிசம் இண்டிபெண்டன்ஸ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்களால் கம்முன்னு இருக்க முடியலை அப்படின்னா ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் யூ கேன் டேக் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ். ஸோ யூ கேன் டேக் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க். ஸோ இப்போ எப்படி வந்து ஸோ த லாஸ்ட் ஃபேஸில் வந்து த ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ். ஸோ த நோ சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணாங்க த ஃபாலோவர்ஸ் ஆஃப் காந்தி தே ஹாவ் டேக்கன் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் அவுட் சைட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது மாதிரி யூ கேன் டேக் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு லான்ச் த சத்யாகிரகாஸ். ஸோ த மாஸ் மூமெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் நோபடி ஷுட் ரிமைன் அன்ஆக்குபைட், யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ அப்படி இருக்கும்போது இன்பிட்வீனில் தெர் ஷுடன்ட் பி எனி கேப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதில் எதில் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா தெர் ஷுட் நாட் பி எனி கேப் இன் எக்ஸ்பிரஸிங் தயர் பேட்ரியாட்டிசம். ஸோ நீங்கள் பேட்ரியாட்டிக் எனர்ஜியை லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே இது நம்ம வந்து ஒரு 1880 தட் இஸ் பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1860s இருந்து 1880s வரைக்கும். ஸோ அப்போது இந்தியன்ஸ்க்கு பேட்ரியாட்டிசம்னாவே என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி இருந்த இந்தியன்ஸு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேட்ரியாட்டிக் எனர்ஜிஸை லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் த கவுன்சில் ஒர்க். ஸோ தட் இஸ் இட் இஸ் நாட் சாக்ட் இன் டு த கான்ஸ்டிடியூஷனலிசம் ஆர் செல்ஃப் சர்விங். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக யாரும் கவுன்சில் என்ட்ரிக்காக நீங்கள் போகிறேன்னு சொல்லலை. ஸோ இட் இஸ் ஃபார் த பீப்புள். தட் இஸ் என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி யூ won't கெட் sacked into the constitutionalism or the British imperialism. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் அவர் வந்து சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன் ஒன்று என்னென்னு சொல்கிறாருன்னா ஸோ தட் இஸ் ஹீ இஸ் கிவிங் அன் அஷூரன்ஸ் டு த லெஃப்டிஸ்ட்ஸ். ஸோ லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறது த பர்சன்ஸ் ஹூ வாண்ட் டு ஃபாலோ த சோஷியலிசம், ஸோ மார்க்சிசம். ஸோ த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்டையர் காங்கிரஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த லெஃப்டிஸ்ட் பார்ட்டி இன் இந்தியா, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஸோ ஓகே ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது தட் இஸ் த லெஃப்டிஸ்ட் டிடன்ட் லைக் த வித்ட்ராவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். பட் காந்தி அந்த லெஃப்டிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். ஸோ என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பிரிட்டிஷர்ஸ்க்காக நான் பயந்து இல்லை தட் இஸ் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ இல்லை நான் பிரிட்டிஷர்ஸ்கோட காம்ப்ரமைஸாக நான் போகிறதுக்காகவோ நான் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணலை. ஸோ ப்ளீஸ் பி கிளியர் தட் நான் இந்த 2 ரீசனுக்காக நான் வித்ட்ரா பண்ண கிடையாது. இன்னொன்று வந்து என்ன தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா ஸோ தட் இஸ் இன்கேஸ் இஃப் ஐ ஹாவ் கண்டினியூட் திஸ் மூமெண்ட் ஸோ எக்ஸ்ட்ரமிஸ்ட்ஸ்க்கு என்ன நடந்துச்சோ தட் இஸ் த ரெவல்யூஷனரி நேஷனலிசம் ஃபேஸ் 1 அண்ட் ரெவல்யூஷனரி நேஷனலிசம் ஃபேஸ் 2. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சோ நாம் வந்து எவ்வளோ இந்தியன்ஸை நம்ம லூஸ் பண்ணோம் தட் இஸ் த லீடர்ஸ். ஸோ அதே நிலைமை தான் இங்கேயும் நடந்திருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் ஐ ஹாவ் withdrawn the civil disobedient movement, not for anything else. Okay.
Next one பார்த்தீங்கன்னா in the year of May 1934 All India Congress Committee met at Patna. So All India Congress Committee in the that is month பாருங்க in the month of May. So not in December. This is not the session of Indian National Congress. So இது வந்து it is a special session. So okay அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா they have decided to set up the parliamentary board. So அதுதான் அப்ப காந்தி he is not interested in contesting in the elections. And காந்தியோட இன்ட்ரெஸ்ட்டை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை, தட் இஸ் அந்த சுச்சுவேஷன் கிடையாது. அண்ட் ஜவஹர்லால் நேரு he is clear on his ideals, that is the socialism and the leftist principles. ஸோ அப்போ காந்தி அண்ட் காந்தியோட ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a very few. ஸோ அவரோட மைண்ட் செட் இந்த டைமில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. கவுன்சில் என்ட்ரி அப்படிங்கிறது இந்த மோஸ்ட் ஆஃப் த காங்கிரஸ் பர்சன்ஸ் அண்ட் நேஷனலிஸ்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் 1934 மே மந்தில் they have set up the parliamentary board to fight the elections under the aegis of Congress. இதுதான் ரொம்ப முக்கியம். So Indian on behalf of the Indian National Congress itself, all the wings of the Indian National Congress, காங்கிரஸ் சார்பாக தான் வந்து அவங்க போட்டியிடுறாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா so that is Mahatma Gandhi he resigned from the Indian National Congress. ஸோ காந்தி he was that is அவரோட வாய்ஸ் வந்து நமக்கு போயிடுச்சு. இனிமேல் நாம் என்ன சொன்னாலும் ஸோ the people within the Congress are not ready to listen. ஸோ அப்படி இருக்கனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நம்மளோட இது வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் பெட்டர் இட் இஸ் த ரைட் டைம் டு ரிசைன் ஃப்ரம் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ நாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் நாம் அந்த இதோட டெவலப்மெண்ட் நேஷனலிசமோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஹேர்டலாக இருக்கும், ஒரு தடையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது அதர் லீடர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹேப்பனிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் எதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபேவர் த பார்லிமெண்ட்ரி பாலிடிக்ஸ். ஸோ இப்போ இந்த காந்தியோட டெசிஷன் தட் இஸ் ஆஃப்டர் தட் காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. டில் இண்டிபெண்டன்ஸ் தே வில் பி தேர். பட் தென் அண்ட் தேர் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இந்த டைம் காந்தி கவுன்சில் என்ட்ரி வேண்டான்னு சொன்னது யாரும் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தட் இஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கும், எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுவாங்க. பட் அந்த வின்னிங் அண்ட் அந்த பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்போ தான் வந்து ஆஃப்டர் தட் ஒரு 1938 அண்ட் 39 தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா காந்தி ஏன் வந்து கவுன்சில் என்ட்ரி வேண்டான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்று அனதர் செக்ஷன் ஆஃப் த காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ காந்தி இஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த ஸ்பின்னிங் வீல். ஸோ ஹீ இஸ் கன்சிடரிங் தட் ஆஸ் த செகண்ட் லங் ஆஃப் த நேஷன். ஸோ காந்தி தட் இஸ் அவரோட மெத்தட் ஆஃப் ஃபைட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த டைம் காந்தியோட வேர்ட்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அடுத்து அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோ அதை தானே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஹீ இஸ் கன்சிடரிங் த ஸ்பின்னிங் வீல் த ப்ரொமோஷன் ஆஃப் காந்தி ஆஸ் த செகண்ட் லங் ஆஃப் த நேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு த கம்ப்ளீட் சோஷியலிஸ்ட்ஸ் தே ஹேட் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் த காந்தி. ஸோ அஃபிஷியலாக மே மந்தில் என்ன பண்ணுறாங்க, மே 1934 they are setting up the parliamentary board. And Gandhi October 1934 he resigned officially. He is resigning from the Indian National Congress. ஸோ அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணாலும் ஸோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ யூ ஃபைட் ஆன் யோர் மெத்தட்ஸ், ஐ வில் கான்ட்ரிபியூட் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இஸ் என்னோட தாட், என்னோட வேர்ட்ஸ் அண்ட் என்னோட கரேஜ் அண்ட் மை டீட். ஸோ இதில் என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டெஃபினெட்லி இட் வில் பி தேர். ஸோ அதுதான் காந்தி சொன்ன வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஓகே அட் லாஸ்ட் ஸோ இப்போ காந்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டார். அடுத்து நேரு அவரோட தாட் என்ன, டு ஸ்ப்ரெட் ஆஃப் த சோஷியலிசம். ஸோ அப்போது இந்த டைமில் நேரு என்ன பண்ணுறாருன்னா ஹீ இஸ் சேஞ்சிங் ஹிஸ் மைண்ட் செட் ஆர் எல்ஸ் ஹீ இஸ் சேஞ்சிங் ஹிஸ் ஒப்பீனியன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் த சோஷியலிசம் அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் சோஷியலிசம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டண்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வி மஸ்ட் பி எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரகிள் ஃபார் சோஷியலிசம். ஸோ அந்த சோஷியலிசம் அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம போகணும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸோட கலோனியலிசமில் இருந்து நம்ம வெளியே வரணும்.
ஸோ அந்த கலோனியலிசமில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோஷியலிசம் அண்ட் தட் இஸ் இதில் என்ன சொல்கிறாருன்னா ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஸ்ட்ரகிள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் ஜவஹர்லால் நேருக்கு ஃபஸ்ட்டு திங் சோஷியலிசம்னு இருந்துச்சு. ஸோ சோஷியலிசமை இம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார், முடியல. ஸோ ஓகே முடியலைன்னு சொல்ல விட பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ அவர் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, ஸோ இஃப் ஐ வாண்ட் டு பிளேஸ் த சோஷியலிசம் ஹியர் அண்ட் அபோவ் த சோஷியலிசம் த பிரிட்டிஷ் imperialism is there. So if I remove this imperialism, then the spreading of socialistic principles will be much easier and much more beneficial அப்படிங்கிறது தான் இது பண்ணுறாரு. ஸோ அதனால் இவரோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஸ்ட்ரகிள் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் யூனிட்டி வித் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ஜவஹர்லால் நேருவும் என்ன இது பண்ணுறாருன்னா, ஸோ டெஃபினட்டாக ஒரு காங்கிரஸ்குள்ளே ஒரு யூனிட்டி வேணும். ஸோ அந்த ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் மாஸ் அஜிடேஷனை நாம் முன்னெடுத்து போகணும். அப்போ தான் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். அண்ட் தட் இஸ் அப்படி இருக்கும்போது ஸோ தட் இஸ் நேருவோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஓகே ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ரேடிகலைஸ் த மாசஸ். ஸோ சோஷியலிசம்னா என்ன அண்ட் இம்பீரியலிசம்னா என்ன, நாம் எதுக்காக ஃபைட் பண்ணுறோம், ஸோ அந்த ஃபைட்டிங்க்கான காசை கரெக்டாக எல்லா பீப்புளுக்கும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ அண்ட் அப்படி இருக்கும்போது தட் இஸ் இந்த மாசஸ் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த launch and withdraw of various movements they are getting isolated. So அந்த ஐசோலேஷனை நாம் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நவம்பர் 1934 ஸோ தட் இஸ் மே மந்தில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்டோபரில் காந்தி ரிசைன் பண்ணுறாரு. நவம்பர் 1934 எலெக்ஷன்ஸ் நடக்குது. காங்கிரஸ் எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் 75 seats ரிசர்வ் ஃபார் இந்தியன்ஸ். ஸோ அதான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் எலக்டரேட்ஸ் இருந்துச்சு அண்ட் கம்யூனல் அவார்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எதை வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா தே ஆர் சீக்கிங் ஃபார் த ரிசர்வேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த ரிசர்வேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே அப்போ வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இந்தியனுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75. அவுட் ஆஃப் தட் 75 we have secured that is totally 45 seats. ஸோ இந்த 45 seats அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலெக்ஷன் கேம்பெயின்ஸில் என்னென்ன மாதிரி கேம்பெயின்ஸ் பண்ணாங்க, ஹவு த பீப்புள் ஹவ் சப்போர்ட்டட் ஃபார் த இண்டியன்ஸ் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு நோ த பேசிக்ஸ் ஆர் வாட் ஆர் ஆல் த things that Britishers have that is enacted in the Government of India Act 1935. So the next topic we are going to see is the Government of India Act 1935. So the Government of India Act 1935 வரதுக்கான பாசிபிள் ரீசன்ஸ் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் திங்ஸ். ஸோ இது வந்து இன்கேஸ் மெயின்ஸில் நமக்கு ஏதோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பற்றி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் இதை எழுதி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா இட் வில் பி மச் மோர் பெனிஃபிஷியல். ஓகே ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, first thing is Simon Commission report. Simon Commission report that is Government of India Act 1919 review பண்றதுக்காக 1929 28 or 29ல வரணும், பட் 2 years later 1926 and 27லயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் நேரு ரிப்போர்ட். ஸோ தட் இஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் வந்து உங்களோட கான்ஸ்டிடியூஷன் வேணும்னா உங்களோட ப்ரொவிஷன்ஸை ஒரு ரிப்போர்ட்டாக இது பண்ணுங்க. ஸோ நேரு ரிப்போர்ட். நெக்ஸ்ட் இஸ் ஃபாலோட் பை த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன இருந்திருக்குன்னா, த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் லான்ச்ட் பை மகாத்மா காந்தி அண்ட் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். அண்ட் அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸையும் சேர்த்து ஒரு ஃபைனல் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் வந்து இது பண்ணாங்க. அதுதான் வந்து த ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட். Next one பார்த்தீங்கன்னா they are preparing a report for the joint select committee. Next is Lothian report over the adult franchise. So இப்போ இந்தியன்ஸ் வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, that is they are requesting the council in that is they are requesting the universal adult franchise. So 1909 and 1919 that is Government of India Act 1909, Government of India Act 1919ல ஸோ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருந்துச்சு, நாட் த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். பட் அந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில் ஸோ என்ன இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தட் இஸ் த voters, ஸோ இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த வெல்த் அண்ட் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த எஜுகேஷன். பட் இப்போ இண்டிபெண்ட் இந்தியாவில் நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்குது, எனிபடி
that is who is a citizen of India, and that is once he attained the 18 years of age, he can contest in the local body elections and he can vote. So அப்படி இருக்கும்போது அந்த டைம் அப்படி கிடையாது. So it was based on the education, it was based on the wealth. So அதை பற்றி இது பண்ணுறதா வந்து the Lothian report for the Lothian reports over the franchise. So Government of India 1909 and 1919 கம்பேர் பண்ணும்போது 1935ல the franchise, that is the voting rights அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 1919 அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. தட் இஸ் யாருக்கு கிடையாதுன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு செலக்டட் செட் ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷனுக்கு தான் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வருது. பட் இப்போ வந்து 1935க்கு அப்புறம் ஸோ இட் வாஸ் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. Okay, so All India Federation, the features of Government of India Act 1935 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா All India Federation. Okay, what is the meaning of federation அப்படின்னா a federal government, centralல ஒரு government, stateல ஒரு government and local self government. So the division of powers between center, state and the local governments, அதுதான் வந்து the term federation அப்படிங்கிறதுக்கான meaning. Okay, so that is the Government of India Acts. So previous Government of India Acts, the Government of India was the unitary in nature. So இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிடையாது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒரே ஒரு கவர்மெண்ட், தட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட். நாம் இப்போ வந்து நம்மளோட இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அதே 1935ல டெக்னிக்கலாக எந்த வேர்ட் கரெக்டாக இருக்கும்னா தட் இஸ் திஸ் வேர்ட், தட் இஸ் த யூனிட்டரி கவர்மெண்ட். ஸோ அப்போ தட் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இட் வாஸ் த யூனிட்டரி கவர்மெண்ட். ஸோ யூனிட்டரி கவர்மெண்ட்னா ஒன் அண்ட் ஒன்லி கவர்மெண்ட் ஃபார் என்டையர் இந்தியா. அண்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் த வேர்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகே, அந்த ஃபெடரேஷன் அப்படின்னா த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸை யார் யாருக்குள்ள பிரிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் தே ஆர் டேக்கிங் கன்சிடரிங் த ப்ராவின்சஸ். ஸோ ப்ராவின்சஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த ப்ராவின்சஸ். அண்ட் அடுத்து வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஸ் அ செப்பரேட் யூனிட். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா தட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா த ப்ராவின்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ். அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது ஸோ த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கேன் பி த யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, சரி, அடுத்து இந்த ஃபெடரேஷனில் இன்னொரு ப்ரொவிஷன் கொண்டாங்க. ஸோ ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் ஆப்ஷனல் ஃபார் த இந்தியன் ஸ்டேட்ஸ் டு ஜாயின் த ஃபெடரேஷன். அப்படின்னா அப்போ ஒரு ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் ஆஃப் பவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் திங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னவா இருக்கணும் டு கெயின் சம் பவர்ஸ், அட்டானமி பவர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் அப்போசிங் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ இப்போ அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதனால் அப்போஸ் பண்ண முடியுது? ஸோ தே ஆர் ஹேவிங் சர்டன் அட்டானமி ஓவர் த ஸ்டேட்ஸ் அண்ட் தட் இஸ் டெஸ்பைட் ஆஃப் பீயிங். ஸோ எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் 1970s அண்ட் 1980sல எமர்ஜென்சி டைமில் தான் அந்த எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறிச்சு. ஸோ இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் there is state government and central government, they are having 50-50. So equal rights over the concurrent list. But final decision யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா final decision is vested with the Indian Parliament. So பார்லிமெண்ட்டோட டெசிஷன், பார்லிமெண்ட்டை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபெடரேஷன் தட் இஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்தியன் ஃபெடரேஷனில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ அப்படி ஓகே, சரி, ஃபைன், ஆப்ஷனலாக இருந்தாலும் ஓகே, இன்ட்ரெஸ்டட் ஸ்டேட்ஸ் கேன் ஜாயின் த ஃபெடரேஷன், ரைட். பட் இந்த ப்ரொவிஷனை கடைசி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சரி, அப்போது இப்போது தட் இஸ் அட் ப்ரெசென்ட் இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி தான் தட் இஸ் தே ஹாவ் அடாப்டட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். Okay, so next one பார்த்தீங்கன்னா so that is the provinces were now no longer the delegates of central government but were autonomous units of the administration. சரி, that is இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு ரிலாக்ஸேஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸோ த ப்ராவின்சஸ் இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெலகேட் கிடையாது, தே கேன் என்ஜாய் சம் சர்டன் அட்டானமஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் ஒரே ஒரு சென்ட்ரல் பவர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சென்ட்ரல் எடுக்கக்கூடிய டெசிஷன் மட்டும்தான். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த அட்டானமி. ஸோ அந்த எதில் அட்டானமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இன் சர்டின் தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல சர்டின் டெசிஷன்ஸில் ஸோ யூ கேன் ஹாவ் த அட்டானமி. அண்ட் அப்படி இருக்கும்போது நமக்கு இட் வில் பி லைக் அ ரோல் ஆஃப் அ ஃபெட்ரல் கவர்மெண்ட். பட் இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபெட்ரேஷன், கம்ப்ளீட் ஃபெட்ரல் கண்ட்ரி அப்படிங்கிறது கடைசி தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெட்ரேஷன் வரவே இல்லை. பட் அப்போவே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொமோட்டட் த ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஸோ இப்போ ப்ரொவின்ஷியல் அட்டானமினா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுதான் ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன்லையும் சொன்னாங்க. தட் இஸ் டு மேக் த ப்ரொவின்சஸ் அஸ் அன் அட்டானமஸ் யூனிட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்டானமியும் ரொம்ப கிளியராக வந்து ஒரு 2 டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் they are categorizing the autonomy into 2 things. ஸோ இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டில் தட் இஸ் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு சர்டன் அட்டானமி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அட்டானமி எதெல்லாம் எங்களுக்கு அட்டானமி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் were responsible for their legislatures. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்கான லெகிஸ்லேச்சர் இருக்கும்ல, ஸோ அந்த லெகிஸ்லேச்சருக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the provinces were free from the outside control and interference in the large number of matters. ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேர்டன்ஸை we are ready to reduce your burdens. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ the provinces are free from the outside controllers. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ் அவுட் சைட் கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இங்கே வந்து எதையும் மென்ஷன் பண்ண கிடையாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய பேர்டன் வில் பி ரெடியூஸ்ட், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் இட் அபாலிஷ்ட் த டயார்கி அட் த ப்ராவின்சஸ். ஸோ டயார்கி மீன்ஸ் dual government, ஓகேவா? ஸோ இட் அபாலிஷ்ட் த டயார்கி அட் த ப்ராவின்ஸ் லெவல் அண்ட் த சேம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் டயார்கி அட் த சென்ட்ரல் லெவல், தட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட். Okay, so that is they are abolishing the diarchy at the state government or provincial level. And on the diarchy provinces like எந்த ஆக்ட் படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the government of India Act 1919. So the government of India Act 1919ல தான் இந்த diarchy அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் government of India Act 1935ல ப்ராவின்ஸ் லெவலில் இருந்த டயார்கியை அவங்க அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தே ஆர் இன்ட்ரடியூசிங் த டயார்கி. ஓகே ஓகே ஸோ இந்த டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா த கவர்னர் ஹேட் த ஃபுல் பவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி க்ரௌன். ஸோ க்ரௌன் எந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து இன்டல்ஜ் ஆக மாட்டாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் த க்ரௌன் கவர்னர் ஜெனரல் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஆக்ட்ஸ் அண்ட் எவ்ரி டெசிஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஸ் ஹீ இஸ் ரெக்வயர்ட். So the Governor General is required to act on the aid and advice of the ministers and they are responsible to the legislature. So இது எல்லாமே வேர்ட்ஸில் தான் இருந்துச்சு, பட் நாட் இன் ரியல். ஸோ அப்போ வந்து கவர்னர் தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கவர்னர் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இட் வாஸ் லைக் கிங் ரூல். ஸோ அந்த கிங் எப்படி எந்த அளவுக்கு இதாக இருந்திருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு க்ரௌன் ரூல் மாதிரி தான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the autonomy at the provinces was limited in certain decisionary purpose. ஸோ அப்போது அவங்க வந்து they have granted the autonomy. ஸோ அட்டானமினா இண்டிபெண்டன்ஸ் தான். அப்போ இண்டிபெண்டன்ஸ்னால் இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியாக. பட் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அட்டானமிலையும் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் ஹேஸ் பீன் வெஸ்டட் வித் த கவர்னர். ஸோ எல்லா பவர்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் லைக் தட். அண்ட் அதே மாதிரி கவர்னரையும் தாண்டி ஒரு ரைட் இருந்துச்சு அப்படின்னா த பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் தே ஹேட் த ரைட் டு சஸ்பெண்ட் த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஏன் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ரைட்ஸ் பிரிட்டிஷ் இருக்குது. இல்லைன்னா இந்த வேர்ட் அந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஏன் அந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ ஒரு கவர்மெண்ட் எப்போ இல்லை நம்ம எப்போ வந்து இந்த வேர்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ இட் இஸ் மீன்ட் தட் இட் இஸ் அன் எலெக்டட் கவர்மெண்ட்.
that is எப்பெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த எலெக்டட் கவர்மெண்ட் தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1919ல் இதில் வந்து டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? ஸோ தட் இஸ் ஸ்டேட்டில் ப்ரோவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை அபாலிஷ் பண்ணி தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 டயார்கியை சென்ட்ரல் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஆஸ் பர் த டயார்கி த கவர்னர் ஜெனரல் ஹீ இஸ் ஹேவிங் 2 functions. ஸோ 2 functions எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ட்ரைபல் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கவுன்சிலர்ஸ் ஆர் எல்ஸ் தே கம்ப்ளீட்லி தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் பைபாஸிங் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு செப்பரேட்டாக தட் இஸ் இப்போ இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே லெஜிஸ்லேச்சர் மூலமாக தான் போகுது. பட் அந்த லெஜிஸ்லேச்சரை பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் they are using the separate councillors. அண்ட் எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் திம். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையோ தட் இஸ் அட்வைஸ் ஆஃப் தே ஆர் டேக்கிங் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். பட் இப்போ இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் இந்தியாவில் நம்மளோட இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா த டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இட் இஸ் வெஸ்டட் வித் த கேபினெட் மினிஸ்டர்ஸ். லெஜிஸ்லேச்சரை தாண்டி எந்த டெசிஷன்ஸுமே எடுக்க முடியாது. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டயார்கி அதுதான் டியூவல் கவர்மெண்ட், அதனால தான் இந்த டியூவல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபெயிலியர் ஒன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் லெஜிஸ்லேச்சருக்கு அப்பாற்பட்டு வெளியில் ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இட் இஸ் கம்மிங் அண்டர் த லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் தட் இஸ் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த லெஜிஸ்லேச்சரோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் கேன் பி அ பைகேமரல். ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 houses. ஸோ அப்பர் ஹவுஸ் அண்ட் த லோவர் ஹவுஸ் தான் வந்து த பைகேமரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தட் இஸ் இட் கேன் ஹாவ் த ஃபெடரல் அசம்பிளி அண்ட் இட் கேன் ஹாவ் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ த அப்பர் ஹவுஸ் அண்ட் த lower house. The council of states was to be the upper house and it is acting as the permanent body. The council of states அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா ராஜ்யசபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So the council of states is the deemed to be the upper house and it is acting as the permanent body. And in the provisions எல்லாமே இப்போவும் அப்படியே தான் இருக்குது. So it is the upper house and it is the permanent body and every 1/3 of its members will be retiring. இதில் வந்து every 3rd year இருக்கு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து 2 years. Every 2 years once the 1/3 of members will be retiring, that is retiring from the Rajya Sabha. And that is there is no limit. So a person if he is retiring after every 2 years, that is he can be reappointed or re-elected for n number of times. So அதில் வந்து limitations அப்படிங்கிறது கிடையாது. And that is 1/3 of members every 2 years retire ஆகுறாங்க. பட் இவங்களோட tenure பார்த்தீங்கன்னா the 6 years. ஸோ ஒரு எம்பியோட டென்யூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 years. இப்போ எப்படி லோக்சபாக்கு வந்து 5 years இருக்கு. ஸோ அது மாதிரி ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் பட் இட் கேன் நாட் பி டிசால்வ். இப்போ வரைக்கும் ராஜ்யசபா 1951 2025 வரைக்கும் ஒரு டைம் கூட இட் ஹேவன்ட் பீன் டிசால்வ்ட். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 260 members இருந்தாங்க. அண்ட் அதில் அவுட் ஆஃப் 260 156 were the representatives of British India and that is 101 were the representatives of the Indian states. So Indian states in the sense the princely states as well as the autonomous provinces. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் தட் இஸ் அபாலிஷன் ஆஃப் டயார்கி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்ட்ரல் லெவல் அண்ட் தே ஹவ் இன்சிஸ்டட் த கான்செப்ட் ஆஃப் that is the federal government, federal type of government. So next feature is
So the Federal Assembly in the lower house, it is having the 5 years. So in the Federal Assembly with the lower house அப்படிங்கிறது it is none other than the Lok Sabha. இப்போ நம்ம லோக் சபான்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இதில் இனிஷியலாக 375 members, இதில் 250 வந்து representatives of the British Indians and 125 members from the princely states. இல்லை எக்ஸாக்டாக 125 நம்ம சொல்லுவோமே, not more than 125 members. ஸோ அப்போ அந்த 125 அப்படிங்கிறது தான் வந்து அப்பர் கேப்பிங் லிமிட். ஓகே. So இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the seats have been reserved. So again and again I am insisting the words, that is the reserve. So இப்போ இதில் வந்து the communal electorate, the separate electorates and வந்து communal awards அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி இப்போ ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ reserved for the princely states filled by the nominated members. அந்த எதெல்லாம் வந்து ரிசர்வேஷன் இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it is coming under the nominated members of the provinces. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், த எலெக்ஷன் டு த ஃபெடரல் அசம்பிளி இஸ் ஹெல்டிங் அன் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ், நாட் த டைரக்ட் எலெக்ஷன், இட் இஸ் த இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, தட் இஸ் இட் இஸ் த நாமினேஷன். ஸோ நாமினேஷன் இஸ் நோன் அஸ் த இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே. அண்ட் 5 years நார்மலாக வந்து லோக்சபா or else the assembly ஓட tenure வந்து 5 years and it can be dissolved earlier. Yes, இப்போவும் அந்த provisions இருக்கு. So in case if it needs to be dissolved, so அதுக்கான இது வந்து நம்ம சொல்கிறாங்க, the conditions அவங்க வந்து சொல்கிறாங்க. So failure of the constitutional machinery, first thing. Next வேறு எப்போ dissolve ஆகும் அப்படின்னா, that is in case if the prime minister resigns. And next thing பார்த்தீங்கன்னா, in case if the ruling party loses the majority in their houses. ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா automatically they will dissolve it. And அப்படி இல்லை அப்படின்னாலும் there is in case if the present government fails to control the law and order issues. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ that is it will be dissolved. And next one பார்த்தீங்கன்னா that is 6. So out of the 6 provinces the legislature was to be the bicameral. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் இப்போ அட் ப்ரெசன்ட் கூட ஒரு சில ஸ்டேட்ஸில் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுசஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் அட் ப்ரெசன்ட் டோட்டலி 6 or 7 states are having, that is Karnataka, Maharashtra, Mumbai, Rajasthan, they are having the upper house. I think even in Telangana or Andhra Pradesh they are having the bicameral legislature. In Tamil Nadu also it was there, but there is at that there is I am not sure at the time of when Jayalalitha was chief minister, she have removed the upper house, and after that Tamil Nadu government have taken various measures to implement that is to introduce the upper house in Tamil Nadu legislature, but the central government didn't accept the resolution passed by the state government. ஸோ அதனால் இங்கே வந்து there is legislative assembly மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the distribution of legislative powers between the center and the state. So that is the center and the provinces. ஸோ இப்போ இந்த பவர்ஸை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க the federal list, provincial list and the concurrent list. ஸோ இப்போது இதை வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, this is the union list. This is union list, this is state list and this is concurrent list. So இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட present constitutionல federal list replaced by the union and the provincial replaced by the state and concurrent list இருக்கு. Apart from these 3 lists, residuary powers are vested with the central government, that is the parliament. So the federal list என்ன இருந்துச்சுன்னா external affairs, currency, naval, military, air forces and census regarding, and provincial listல police, provincial and public services, educations எல்லாமே இருந்தது. concurrent listல criminal laws and procedures, civil procedure codes, marriage, divorce, arbitration. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா that is concurrent. It is common for the state government and the central government. And defense and external affairs, it is remain outside the control of federal legislature, and viceroy would have the special control over these defenses and external affairs or etc. But independent Indiaல இந்த provisions கிடையாது. ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ they had the utmost power. ஸோ இப்போ வந்து என்னதான் வந்து அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க நினைச்சாலும், who is acting as a governor general or viceroy, he will be having the supreme power in most important provisions எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 it abolished the Indian Council of Secretary to the State and established by the Government of India Act 1858.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டு அபாலிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஆக்ட் மூலமாக, இப்போ எப்படி நம்ம டயார்கியை வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 தே ஹவ் இன்ட்ரடியூஸ் டயார்கி அட் த ப்ரொவின்ஷியல் லெவல், 1935 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டை அபாலிஷ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதை எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. So next one is the Federal Bank has been established as per the Government of India Act 1935. So the Federal Bank அப்படினா இப்போ நம்ம எப்படி நம்ம there is Reserve Bank of India அப்படின்னு நம்ம சொல்றோம். So that Reserve Bank is also known as the Reserve Bank is known as the Federal Bank. So அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா Government of India Act 1935 தான் வந்து the Federal Bank has been established. So எதுக்காக இந்த Federal Bank establish பண்றாங்க அப்படின்னா to control the currency flow and the credit flow of the country. So the currency flow and the credit flow அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபினான்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து மற்ற பேங்க்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அதோட ஒரு ஹெட். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய என் நம்பர் ஆஃப் பேங்க்ஸஸ் இருக்குது. There is the private sector banks இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் எக்ஸெட்ரா. தென் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எத்தனை இருந்தாலும் the utmost control is vested with the Reserve Bank of India. Okay. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் வந்து they have established a federal bank. பட் இப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the federal court has also been established. ஸோ the federal court அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை எதை சொல்கிறோம்னா the சுப்ரீம் கோர்ட், நம்ம சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி there is one supreme court is there. So it provided the provisions for establishment of a federal court and which would interrupt the acts and adjudicate the disputes relating to the federal matters. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு என்னென்ன பிரச்சனை வருதோ இல்லை ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் வருதோ அந்த மேட்டர்ஸ் இது பண்ணுறது தான் வந்து இந்த ஃபெடரல் கோர்ட்டோட வேலை. அதனால தான் இவங்க வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லி they have mentioned it. And it consists of the one and only chief justice and not more than 6 judges. So the population of the Supreme Court that is அந்த இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இயர் பை இயர் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இனிஷியலாக 1 chief justice and 6 judges, not more than 6 judges. So இப்போ at present 20+ judges will be there. ஓகே. ஸோ அது வந்து கிராஜுவலாக தான் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ கிராஜுவலாக இந்த சென்ஸ் எவ்ரி 10 years ஆர் எவ்ரி 15 years ஒன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஜட்ஜஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the federal court given an exclusive original jurisdiction to decide the dispute between center and the constituent unions. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is the jurisdictions can be of various types. Original jurisdiction, appellate jurisdiction and suo motu. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா இவங்களே அவங்க வந்து they can investigate it. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் இந்தியன் பாலிட்டி வைஸில் இந்த வேர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் தே ஆர் ஹேவிங் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there is the disputes between the center and the unions. ஸோ அதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா it comes under the original jurisdiction. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராவின்சஸில் இல்லை ஸ்டேட்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ தே கேன் யூஸ் ஒன்லி த மோட் ஆஃப் அப்பீல்ஸ். ஸோ டைரெக்டாக நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேட்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா go to the lower court and go to the higher court by court of appeal. ஸோ அப்பீல் மூலமாக தான் யூ கேன் கம் டு த சுப்ரீம் கோர்ட். ஸோ நீங்கள் டைரெக்டாக எடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது. Supreme Court is having the original jurisdiction over the fundamental rights. So in case if there is any violation of the fundamental rights, yes, it can directly we can move to the Supreme Court, that it is having the original jurisdiction.
ஸோ மற்ற இதெல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லீகல் ரைட்டில் இப்போ ஆர்டிகல் 200 ஒரு வயலேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோ எக்ஸாம்பிள். It is not related to Article 200 is not related to the civilian, but it is a violation abina we can go to the court, that is the nearby court, and after by appeal we can move till the Supreme Court. The final decision is vested with the Supreme Court. And அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா it had a special provision to grant a special leave to the appeal, and for such appeals a certificate of high court is essential. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து the special leave petitions இது எல்லாமே இந்தியன் பாலிட்டியில் கவர் பண்ணும்போது இந்த இதை வந்து டீட்டெயில்டாகவே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி we have covered the Government of India Act provisions. Next one பார்த்தீங்கன்னா establishment of the railway authority. So இப்போ இதில் establishment of the federal bank, establishment of the federal court, establishment of the railway authority. So it is also vested with the center, and இப்போ வரைக்கும் the railways are vested with the central government, and that is railway authority அப்படிங்கிறது it is a 7-member body. And எதுக்காக 7-member பாடியை கொண்டு வராங்க அப்படின்னா to ensure the freedom and control of ministers and the councillors. ஸோ ரயில்வேஸை ஒரு இண்டிபெண்ட் பாடியாக அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன் வந்து ரயில்வேஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட் ஆக்டட் ஆஸ் த பேக் போன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷர்ஸ். ஸோ இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி, அண்ட் பிரிட்டிஷர்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் கிடைக்கல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அப்போது இந்த ஒரு நார்த்தில் ஒரு இடத்துல கிடைக்கிது, சவுத்தில் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸோ தே நீட் டு எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன்ஸ். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் தான் வந்து ரயில்வேஸ், அண்ட் அதனால தான் ரயில்வேஸை வந்து ரொம்ப இதாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹேட் மேட் அ கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ரயில்வேஸ் டு என்ஷூர் த சேஃப்டி. ஸோ இப்போ என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் இன்னுமே இண்டிபெண்டன்ட் இந்தியா லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் நிறையா ரயில் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் லைஃப் லாஸஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் பிரிட்டிஷர்ஸ் they have invested a lot for the safer journey. And next one is reorganization of provinces. Government of India Act insisted the reorganization of provinces. So that is the people's வந்து ரொம்ப நாள் request பண்ணிட்டு இருந்த ஒரு கோரிக்கை. So officially and finally Sindh has been separated from the Bombay province, and Bihar and Orissa has been established as a separate provinces. Next one is Burma and Aden have been separated. So that is Britishers Burma Indians oda that is interest இல்லாமையே இந்தியா கூட பர்மாவை அனெக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சோல் ரீசன், தட் இஸ் ஃபார் த ட்ரேட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிம்பர் குட், தட் இஸ் டீ குட். ஸோ அதுக்காக தான் இந்தியா கூட பர்மாவை அனெக்ஸ் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் இந்தியா ஃபஸ்ட்லேருந்தே இது அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி Government of India Actல பர்மாவை செப்பரேட் பண்ணிட்டாங்க. And it also detached the Aden, that is Aden from India, and it established as a separate colony. Okay, next one பார்த்தீங்கன்னா emergency powers to the Governor General. ஸோ இப்போ எப்படி எமர்ஜென்சி பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் த பார்லிமெண்ட், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வெஸ்டட் வித் த கவர்னர் ஜெனரல். ஓகே, இன் கேஸ் ஆஃப் எனி emergency like situation, Governor General as per the section of 102 of Government of India Act 1935, so he can declare the proclamation of energy. ஸோ இப்போ எப்படி நமக்கு வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல். ஸோ அதே நேஷனல் எமர்ஜென்சினா இட் கேன் பி டிக்ளேர்ட் ஆன் 3 grounds. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ் கவர்னர் ஜெனரல் ஹாவ் த அட்மோஸ்ட் பவர். அண்ட் அப்படி இன்கேஸ் அந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே த ஃபெட்ரல் லெஜிஸ்லேச்சர் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் can make laws on the provincial subjects. And அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா so he can issue the directions to the governors to act in the manner. ஸோ இப்போ வந்து law and order issues and peace அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து தட் இஸ் கவர்னர் மூலமாக ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ என்ன ப்ரொவிஷன்ஸ் எமர்ஜென்சியில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அப்போவே அதே இது தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் த ஐடியா ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஸோ இஃப் வி ஆர் எலெக்டட் ஆஸ் அ மினிஸ்டர்ஸ்,
So if we are getting elected as a ministers, நம்ம வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are responsible for the concerned house, the state legislative assembly or the parliament. So அதுதான் வந்து the collective responsibility. The ministry or the ministers are collectively responsible to the legislature. ஸோ இப்போ ஃபெடரல் லெகிஸ்லேச்சர்னால் த சென்ட்ரல். ஸோ அவங்க வந்து லோக்சபாவாக இருக்கலாம், ராஜ்யசபாவாக இருக்கலாம், எந்த ஹவுஸோ அந்த ஹவுஸ்க்கு அந்த ஹவுஸ்க்கு தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை தாண்டி அவங்க எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதே டிசப்பாயிண்டிங். தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் த டொமினியன் ஸ்டேட்டஸ். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் நமக்கு வந்து நீங்கள் கேட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ்லேயே டொமினியன் ஸ்டேட்டஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் 1928 ஸோ தட் இஸ் நேரு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமே அண்ட் லாகூர் செஷன் ஆஃப் தி காங்கிரஸ்லேயே வந்து ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் அதுதான் வந்து எங்களோட கோல் அப்படின்னு சொல்லி ஃபைனலி தே ஹாவ் டிசைடட். ஸோ அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை பற்றி எதுவுமே பேசல. ஸோ தட் இஸ் த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் 1929 உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை பற்றி தே ஹேவன்ட் டிஸ்கஸ்ட் இட். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே that is the universal adult franchise பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the government of India Act 1935 extended the franchise to the 1/6 of the adults. So 1/6 of the adult members and that is the Britishers ஓட strategy. Government of India Act 1935 இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஓகே இந்த ரிஃபார்ம்ஸ்லாமே வந்து இட் வில் பி ஈஸியர் அண்ட் that is the peoples or the nationalist will be satisfied. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் வில் அண்ட் லிபரல்ஸ் அண்ட் மாடரேட்ஸோட பிலீஃப் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கான்ஸ்டிடியூஷனல் பாத்தில் வி ஹாவ் மேட் த ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷர்ஸோட இன்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் they help the congressmen would be weaned away from the mass political actions. So that is Britishers இன்னொரு ஆஸ்பெக்டில் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் பர்சன்ஸ் தட் இஸ் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பர்சன்ஸை மாஸ் அஜிடேஷன்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டில் இருந்து டீவியேட் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸில் அவங்கள ஃபைட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட அடுத்த தாட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் the reforms which we have bring and it that is promote the dimensions and split within the demoralized Congress. ஸோ ஓகே இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போது அதுலேயே ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து காங்கிரஸ் பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த கவுன்சில் என்ட்ரி, தே நீட் டு கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன்ஸ் அண்ட் கவுன்சில் என்ட்ரிக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ தட் இஸ் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட் தட் இஸ் த மெத்தட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் த ரைட் அண்ட் த லெஃப்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய தாட்ஸ். So finally, how to conclude the Government of India Act 1935 அப்படின்னா, whether the people, that is the Indian National Congress persons, whether they are satisfied or not அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is really condemned by all the sections of Indian National Congress. நமக்கு பார்க்குறக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னே அக்செப்ட் பண்ணிக்கோ, எல்லாமே சூப்பர் ப்ரொவிஷன்ஸாகவே இருக்குது. பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுற முக்கியமான ப்ரொவிஷன் தட் இஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான இதுவே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் தட் இஸ் ஃபினான்ஷியல் அட்டானமி இல்லைனா தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய பவர் ஷேரிங் எதுவுமே இல்லாமல் டொமினியன் ஸ்டேட்டஸ் 1929 அதை பற்றி சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, it is condemned nearly by all the sections of Indians and unanimously rejected by the Indian persons. Yes.
So next one பார்த்தீங்கன்னா the Indian National Congress demanded what they did is that is instead of conveniencing the Constituent Assembly, and that is it is based on the adult franchise to frame the constitution for an independent India. So இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Indian National Congress எங்களுக்கு we are ready to form the Constituent Assembly. So and the Constituent Assembly is ready to make the it is ready to make the constitution for the Indian Independent Act. So அதெல்லாமே வந்து that is Indian National Congressல இந்த மாதிரி ஒப்பீனியன்ல போறாங்க. And that is இதில் ஒன்று என்ன சொல்லணும்னா வைஸ்ராயே வந்து என்ன சொல்றாருன்னா after all we frame the constitution, that is the Government of India Act 1935, because we thought it is the best way to hold the India into the empire. So வைஸ்ராயோட தாட்ல இது எப்படி இருக்குன்னா that is with the help of Government of India Act 1935 we can hold India firmly within the British Empire. நாங்கள் வந்து இந்தியன்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த ஆக்ட்ஸ் கொண்டு வரல. ஸோ எங்களோட பொசிஷனை எங்களோட கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ட். ஸோ however it had introduced the several features which later formed the இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். It formed the nucleus of the Indian Constitution, present Indian Constitution. ஸோ இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டைம் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா that is the major provisions Indian Constitution is the lengthiest written constitution or etc. But the major provisions நம்ம வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து sources of Indian Constitution borrow பண்ணியிருக்காங்கிறதே தெரியும். அந்த borrowing of the sourcesல majority of the source எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா first position the Government of India Act 1935. ஸோ அதனால தான் இதை சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக அந்த Government of India Act பாஸ் பண்ணும்போது anonymously they have rejected the Government of India Act 1935. பட் இந்தியனுக்காக கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது this acted as the nucleus for the Government of that is Indian Constitution. Now we are entering into the debate stage. So debate stage அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதுலேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா they have contested in the elections, out of 75 reserved seats 45 they have secured. That is it is a half plus majority. So half a seats 75 na that is ஒரு 75ல half மேலே இது பண்ணிட்டாங்க. only 30 seats தான் வந்து அவங்களால வின் பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எலெக்ஷன்ஸை எப்படி இவங்க நல்லா வின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த டிபேட் அப்படின்ற இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த பேக்ரவுண்ட் ஆஃப் த டிபேட். ஸோ தட் இஸ் நம்ம லாஸ்ட் இதில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி த ஃபீச்சர்ஸ் அண்ட் த கிரிட்டிசிசம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல சொன்ன மாதிரி. ஸோ தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 anonymously rejected by each and every section of the government. That is each and every section of the persons, even though என்னென்ன political parties இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து that is they have rejected the provisions of Government of India Act 1935. ஓகே, ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது Government of India Act 1935 இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை எப்படி அப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். ஏன் கொஷின் மார்க் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு கண்டக்ட் த மாஸ் மூமெண்ட். ஸோ இப்போதைக்கும் நம்ம பெருசாக எந்த மாஸ் மூமெண்ட்ஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணலை. ஸோ அப்படி அதையும் நம்ம பிளான் பண்ணல. ஸோ தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அப்படி இருக்கும்போது there was a full agreement that Congress should fight with the help of the elections. ஸோ அவுட் சைடில் மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு வழி இல்லை. ஸோ அப்போ நமக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்தோட மைண்ட்லேயும் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் இருக்கும்போது காந்தி அதுக்கு தட் இஸ் ஒரு தடையாக இருக்கார். அதான் தடையாக இருந்தவர் தான் அக்டோபர் 1934 ஹீ ரிசைன் ஃப்ரம் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணதையும்
என்ன ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு there is the other personsக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன்ஸில் நிற்கிறது தான் ஒரே வழி. ஸோ அதை வந்து அந்த எலெக்ஷன்ஸ் மூலமாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 நம்ம அப்போஸ் பண்ண முடியும். சரி, அப்போ எலெக்ஷன்ஸில் நம்ம நிற்கிறோம், எதை அடிப்படையாக வச்சு நம்ம மக்கள்கிட்ட that is election campaigns பண்ணணும், votes கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, so they have prepared a detailed program to contest in the elections. அந்த detailed programல என்ன இருக்குன்னா, the first one is they prepared a political agenda. எதுக்காக ஒரு political party இந்தியாவுக்கு தேவை, பிரிட்டிஷர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம். ஸோ எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம் நம்மளோட எக்கனாமியை எப்படி அவங்க வந்து டிகிரேட் பண்ணியிருக்காங்க, டவுன்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. Next one is deepening the anti-imperialistic thoughts. ஸோ ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட 1935க்கு மேலே வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பிரிட்டிஷர்ஸோட இன்டென்ஷன் தெரிஞ்சிருக்கு, இன்னுமே நம்ம வந்து அதை இன்டென்சிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அண்ட் ஓகே, ஸோ இதுதான் எலெக்ஷனில் எதுக்காக கண்டெஸ்ட் பண்ணணும், அப்போது பீப்புளை எப்படி எதை சொல்லி நம்ம பீப்புளை ஓட் பண்ண வைக்கணுங்கிறது கிளியராக இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு திங், எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வின் பண்ணிடுறோம். ஸோ வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது, அகெயின் இட் வாஸ் அ பிக் கொஷின் மார்க். ஸோ எலெக்ஷனில் நிற்கணுங்கிறத எல்லாம் ஓகே இது பண்ணியாச்சு, எப்படி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன கேம்பெயின்ஸ் பண்ணணும், பீப்புளை எப்படி கேன்வாஸ் பண்ணணும், எல்லாமே ரெடி. ஸோ எலெக்ஷனில் நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ணிட்டோம்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், வெதர் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். ஸோ அப்போது நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம வின் பண்ணிடுவோமா ஃபஸ்ட் திங். ஆனால் அப்படி பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வின் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தான் வந்து த மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் இருக்குது. சரி, அப்போது நம்ம பிரிட்டிஷர்ஸோட கவர்மெண்ட்டில் என்ன பொசிஷன், நம்ம என்ன ஸ்டாண்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ், தே வர் நாட் கிளியர். ஸோ வெதர் டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். ஸோ இப்போ பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்குனே மெஜாரிட்டி போயிருச்சு அப்படின்னாலும் அவங்க கூப்பிட்டானாலும் வெதர் வி கேன் அக்ரி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நிறையா கொஷின்ஸ், வாட் டு டூ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்னொன்று என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, த ஐடியாலஜிக்கல் தட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாலஜிக்கல் டிவைட் அமாங் த காங்கிரஸ். ஐடியாலஜிக்கல் டிவைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த லெஃப்டிஸ்ட் அண்ட் த ரைட்டிஸ்ட். காங்கிரஸ்குள்ளேயே இப்போ வந்து த ஒன் அண்ட் ஒன்லி டிவிஷன் தட் இஸ் என்னன்னா, காங்கிரஸ் இஸ் த லெஃப்ட் and the BJP is the right. It is purely based on the economical policies. So இதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து that is the debates போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ that is again there was a divided opinion. ஸோ காங்கிரஸ்குள்ள எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியாச்சு, கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணால் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு டிவைட் வருது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இதில் வந்து என்ன சொல்ல, இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, they were equally committed to combating the government of India act, but that is நம்மளோட எய்ம். அடுத்து ஒரு கன்க்ளூஷன் வராங்க, நம்மளோட டார்கெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை அப்போஸ் பண்ணணும், அதை அப்போஸ் பண்ணுறக்காக தான் எலெக்ஷனில் நிற்கிறோம். ஸோ அப்போ அதையவே நம்ம இங்கே வந்து பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஒன்லி அ ஷார்ட் டேர்ம் டாக்டிக். நமக்கு மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு வழியே கிடையாது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு இதாக இருக்குது, இது ஒரு ஷார்ட் டைமாக இருக்கட்டும். அண்ட் திஸ் இஸ் நாட் த லாங் டைம் அண்ட் மாஸ் ஸ்ட்ரகிள் அலோன் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் த இண்டிபெண்டன்ஸ். அதையும் ரியலைஸ் பண்ணுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே போகிறோம், ஃபைன், இட் இஸ் அக்செப்டபிள். பட் நமக்கு தேவை மாஸ் மூமெண்ட். மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியுங்கிறதையும் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கேப்சர் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸ், இட் இஸ் நாட் அ டேஞ்சர். ஸோ தட் இஸ் அது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறோம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே ஒரு ஆஃபீஸோ ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இட் இஸ் நாட் இன் டேஞ்சர். அண்ட் இது வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் பிரிட்டிஷர்ஸ் என்ன நினச்சாலும் வி ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, that is the administrative field should not be left open to pro-government reactionary forces. ஸோ இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து இந்த வேர்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த காங்கிரஸ் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் இல்லைன்னா த அட்மினிஸ்ட்ரேஷன் இட் ஷுட் நாட் பி ஓப்பன் டு த ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த நிர்வாக திறமை, அந்த கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கணுமே தவிர ஸோ தட் இஸ் ஒரு அந்நிய சக்தி கிட்ட அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட் ஷுட் நாட் பி லெஃப்ட் ஓப்பன் டு த ப்ரோ கவர்மெண்ட் ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ்.
So next one பார்த்தீங்கன்னா despite the limited powers the provincial ministers could be used to promote the constructive work. நமக்கு தான் நம்ம என்னதான் மினிஸ்ட்ரி வின் பண்ணி எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாலும் பவர்ஸ் நமக்கு லிமிட்டடாக தான் இருக்குது. சரி, நமக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸை வச்சு நம்ம வந்து we can do the constructive work that will be helpful for the Indian independence. Next, காந்தியோட ஸ்டாண்ட்ஸ். ஸோ அகெயின் காந்தி தான் வந்து இதில் இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் 1934 he is resigning from the Indian National Congress. ஸோ அப்போ அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து காந்தியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா he opposed the office acceptance in the Congress working committee. ஸோ அவர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டார். பட் அதுக்கப்புறம் என்னென்னா after that he is rejoining the Congress. பட் எனக்கு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டினா இந்த ஹெட் கமிட்டிஸ், ஓகேவா? ஸோ இப்போ வரைக்குமே அந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிஸ் ஆர் தேர். அப்போ எனக்கு அதில் எந்த பொசிஷனும் வேண்டாம், ஓகே பரவாயில்ல. அண்ட் அடுத்து 1936 he was also willing to give a trial to the formation of Congress ministries. ஸோ இனிஷியலாக கவுன்சில் இன்ட்ரியே வேண்டான்னு காந்தி சொல்லிட்டு இருந்தார். ஒரு 2 years லேட்டர் அவங்களோட ப்ரோக்ரஸ் இதெல்லாம் பார்த்து காந்தி என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு அப்படின்னா let us give a try. சரி, நாம ஏன் மினிஸ்டர்ஸ் ஆகக்கூடாது, ஒரு ட்ரையல் பார்க்கலாம். அவருக்கு மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, பட் நம்மளோட ஃபெலோஸ் வை தே ஷுட் காங்கிரஸ் பர்சன்ஸ் வை தே ஷுடன்ட் ஃபார்ம் அ மினிஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது காந்தியோட இதை ஒப்பீனியன் வந்து கிளியராக சொல்லிடுறாரு. அண்ட் தட் இஸ் த செஷன்ஸ் 1936 ஒரு செஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபசிப்பூரில் 1937 ஒரு செஷன் நடக்குது. ஸோ காங்கிரஸ் டிசைடட் டு ஃபைட் இன் த எலெக்ஷன்ஸ். அண்ட் ஃபஸ்ட் திங் நாம் எலெக்ஷன்ஸில் நிற்போம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் போஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ February 1937 that is election to the provincial assemblies has been held. அஃபிஷியலாக 1937 ப்ரொவின்சஸ்க்கு எலெக்ஷன்ஸ் நடக்குது. காந்தியும் கடைசியாக வந்து he have convinced and காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு எந்த பொசிஷனும் வேண்டாம். ஸோ இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஸோ த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செஷன், ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 40+ செஷன்ஸ் எவ்வளவோ செஷன்ஸ் நடந்திருக்கும். பட் த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபசிப்பூர் செஷன். ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன் தான் வந்து த வில்லேஜ் செஷன் ஆகும். அண்ட் ஃபசிப்பூர் அப்படிங்கிறது ஜல்கோன் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூரல் செஷன் ஆஃப் த காங்கிரஸ். Okay, so Jawaharlal Nehru was the president of the first village section of Indian National Congress. And the first session la idu Nehru enna solraru appadina, so just I will read this sentence in the double quotes. Okay, so the government of India Act 1935, the new constitution stares at us offensively this new charter of bondage which has been imposed upon us despite our utter rejection of it. And we are preparing to fight, that is we are preparing to fight elections under it. Why we have entered into this election contest and how we propose to follow it has been fully stated in the election manifesto of All India Congress Committee, and I commended this manifesto for your adaptation. ஸோ இதுதான் வந்து ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ வி கோ டு லெகிஸ்லேச்சர்ஸ் நாட் டு கோஆப்ரேட் வித் த apparatus of British imperialism but to combat the act and seek to end it and resist in every way of British imperialism in its attempt to strengthen its hold on India and exploitation of Indian people. Now I will explain அவரோட மைண்ட் செட் எதுக்காக இந்த வேர்ட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the government of India Act is the new constitution stares at us offensively. So Britishers இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்ட்ஸ் போட்டாங்க, பட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்மளை வந்து அவங்களோட கண்ட்ரோல், அதெல்லாம் தட் இஸ் வைஸ்ராய் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரல்ல. ஸோ தட் இஸ் திஸ் இஸ் த டூல். ஸோ வி வில் மேக் த இந்தியா
there is the complete control over India இல்லைனா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு this act will be useful அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வைஸ்ராய் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் நாங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட எதிர்ப்பையும் மீறி இவ்வளோ தூரம் நீங்கள் அடம் பிடிச்சி நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணியே தீர்வான்னு நிற்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது we are ready to fight that is நாங்கள் வந்து ஒரு இதை கண்டெம் பண்ணுறோம், உங்களோட ஆக்ஷன்ஸை கண்டெம் பண்ணுறோம். நாங்கள் வேண்டான்னு சொல்கிற ஒன்று நீங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது இந்த எலெக்ஷன்ஸை அதோட கிரிட்டிசிசம்க்காக நாங்கள் வந்து we are going to show it or we are going to prove it under the name of this election. அண்ட் தட் இஸ் நாங்கள் ஏன் எலெக்ஷனில் நிற்கிறோம் அப்படிங்கிறத கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஆல் இண்டியா காங்கிரஸோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் நாங்கள் எதுக்காக லெகிஸ்லேச்சருக்குள்ளே உள்ளே போகிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் டு கோஆப்ரேட் வித் த பிரிட்டிஷ் தட் இஸ் அப்பாரட்டஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இம்பீரியலிசம். அண்ட் இந்த ஆக்டை எங்களால் எப்படி தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள உள்ள நாங்கள் போகிறோம். போனதுக்கப்புறம் இந்த ஆக்டை எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த ஆக்ட் பாஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து உள்ளே வரோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷர்ஸோட ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் த இம்பீரியலிசமை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும், எஸ்பெஷலி த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த இண்டியன்ஸ். ஸோ எங்களோட இது என்ன அப்படின்னா இந்த ஆக்டை பாஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் திங் இஸ் பிரிட்டிஷ் இம்பீரியலிசமை கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் இந்தியன் எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நேருவோட that is speech in the first session, that is first village session, that is the Fazipur session. So he is the presiding over person or else the president of that village session. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த பாலிசி ஆஃப் த காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் பர்சன்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தட் இஸ் நீங்கள் காங்கிரஸாக இல்லையா அப்படிங்கிறது மறந்துடுங்க. ஒரு காமன் மேனாக பேட்ரியாட்டிசம்காக நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மேஜர் ரீசன் இஸ் டு கெட் த independence for India, and that is whatever we do it must be within the four corners of this policy, and we are not going to the legislatures to pursue the path of the constitutionalism or barren reformism. So நாங்கள் கவுன்சில் என்ட்ரி தட் இஸ் அந்த கவுன்சில்ஸ்க்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸோ தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரதுக்காகவும் தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கவர்மெண்ட்டில் நாங்கள் இது பண்ணோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் தே ரெக்வயர்ட் த ஈக்குவல் தட் இஸ் அவங்களோட கவர்மெண்ட்டில் இந்தியன்ஸ்க்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. பட் பீப்புள் தட் இஸ் அந்த டைமில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் இவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி இந்தியன்ஸ்க்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நினச்சாங்களே. ஸோ அதை கமமரேட் பண்ணுறக்காக தான் தே ஆர் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்ற மாதிரியே ஒரு தாட் இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னாங்க. ஸோ தேர் மெயின் எய்ம் இஸ் that is whether you follow the Congress or not, whether you are contesting the elections or not, you want to support us. எங்களோட ultimate aim என்னன்னா so to prevent the government of act and to contest in the elections, and எந்தெந்த இடத்துல எங்களால் இது பண்ண முடியுமோ so we will fight and we will win and stop the British imperialism. Okay, so next statement அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if it is to have any reality it must have the will of the people behind it and the organized strength of masses to support it and the power to draw up the constitution of a free India. ஸோ இதை உன்னரை தான் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்தியா டெஃபினெட்லி வில் பி அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அப்போ அந்த கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனோட இது அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் வந்து வி ஆர் ரெடி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் த மாஸ் சப்போர்ட் ஃபார் இட் த்ரூ தீஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் லேட்டர் த்ரூ அவர் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டை வச்சு தான் எங்களால் இந்தியாவோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது இட் இஸ் அன் எலெக்டட் ஒன்.
எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த எலெக்ஷனில் இருந்து தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் you want to make or else you want to clear or ensure the other activities. This is taking as the first step அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் காங்கிரஸ் என்ன மேனிஃபெஸ்டோஸ் இதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக தே ஹாவ் ஃபைனலான்ட்டு இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே தே ஹாவ் டிசைடட் டு கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன். அண்ட் அதோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எலெக்ஷன் கேம்பெயினில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா டு ரிஜெக்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு திங். அண்ட் வாட் தே ஆர் ப்ராமிசிங் த பீப்புள் இஸ், ஸோ தட் இஸ் த ரெஸ்டரேஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ். சிவில் லிபர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, தட் இஸ் த பேசிக் ரைட்ஸ் இன் த சென்ஸ் இன்க்ளூடிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ சிவில் லிபர்ட்டிஸ், ரிலீஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். இந்த இடத்துல அகெயின் இன்னொரு வேர்ட் சொல்கிறாங்க, த ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் who have fought for the independence in a non-violence methods. ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் த ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அக்ரேரியன் சிஸ்டம்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரை பிரிட்டிஷர்ஸ் ஆல்மோஸ்ட் தே ஹாவ் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, த ரேடிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் அண்ட் ஃபோர்ஸபிள் இண்டிகோ பிளான்டேஷன்ஸ் அண்ட் மோர் லேண்ட் ரெவன்யூஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை நாங்கள் வந்து we are ready to support it, that is we are ready to reduce it. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா reduction in the rent and the land revenues. So that is இப்போ வந்து over taxation and that is heavy land revenue systems, அதிலிருந்து நாங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட டெப்ட், ரூரல் பர்சன்ஸோட டெப்ட் வந்து கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி ஸோ டெஃபினட்டாக எல்லா பர்சன்ஸ்க்கும் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அந்த இதை வந்து we are making to provide you the cheap credit and right to form the trade unions and right to strike. ஸோ ரைட் டு ஃபார்ம் த ட்ரேட் யூனியன்ஸ்னால் இப்போ காங்கிரஸோட இது 1930ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸோட மெயின் எய்ம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, தட் இஸ் டு சப்போர்ட் த டு சப்போர்ட் த மாசஸ் இன் த சென்ஸ் எப்படி சொல்லலாம்னா ஈச் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ எய்தர் த ஒர்க்கர்ஸ் ஆர் லேபரர்ஸ், ஆல் டைப் ஆஃப் லேபரர்ஸ். ஸோ அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, that is by supporting each and every form of the workers. So அந்த workersோட காமன் இது எப்படி வெளியே வரும்னா with the help of the trade unions. And அந்த trade union இருந்தால் மட்டும் பத்தாது, they must have the right to strike. அவங்களோட கோரிக்கைகள் அந்த இதெல்லாம் வந்து நிறைவேறணும்னா டெஃபினட்டாக ரைட் டு ஸ்ட்ரைக் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இதெல்லாம் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், எலெக்ஷன் கேம்பெயின்ஸில். ஸோ எங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன்ஸே வந்து இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் அஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ். ஓகே, ஃபைனலாக ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த காங்கிரஸ் ஹேட் வின் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராவின்சஸ். ஸோ அதில் 11 ப்ராவின்சஸில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஃபார்ம்டு மினிஸ்ட்ரிஸ் இன் 8 ப்ராவின்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஃபைனலி அவுட் ஆஃப் த 11 தே ஹவ் ஃபார்ம் மினிஸ்ட்ரிஸ் இன் 8 ப்ராவின்சஸ். அந்த 8 என்னென்னா மெட்ராஸ், யூபி, பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், பீகார், ஒடிசா. ஸோ தட் இஸ் பீகார், ஒடிசா, அசாம் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸ். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்தில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோயலேஷன் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ் கூட டைப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பெங்காலில் முஸ்லீம் லீக் வாஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் இட் டசன்ட் ஹேவ் மெஜாரிட்டி. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு தட் இஸ் பெங்காலில் முஸ்லீம் லீக் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த எலெக்ஷன் இட் வாஸ் அ குவைட் செட் பேக் ஃபார் த முஸ்லீம் லீக். அண்ட் தட் இஸ் ஒன்று என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா த காங்கிரஸ் வுட் சப்போர்ட் முஸ்லீம் லீக் ஒன் அண்ட் தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பெங்காலில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு காங்கிரஸ்க்கும் மெஜாரிட்டி இல்லை, பெங்காலுக்கும் இல்லை. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா we can enter into the coalition, அப்போது we will support it அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் அக்செப்ட் that the Congress was the only organization in the struggle against the Britishers. அதுவும் இந்த கண்டிஷனும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியாவில் எவ்வளவோ பார்ட்டிஸ் வேணாலும் இருக்கட்டும், பட் தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டு ஃப்ரீடம்காக இது பண்ணுறது அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டி இஸ் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்.
ஒரு பார்ட்டி மூலமாக நம்ம வந்து போய் சண்டை போட்டோம் அப்படின்னா the result will be much better. ஸோ பட் இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டெசிஷனுக்கு முஸ்லீம் லீக் டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்டும் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இட் மார்க் த டேர்னிங் பாயிண்ட் இன் இட்ஸ் ஆட்டிடியூட். ஸோ முஸ்லீம் பாயிண்ட் வந்து என்ன த முஸ்லீம் லீக் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே இந்த எலெக்ஷன்ஸில் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு குளறுபடி நடந்திருக்கு, த மால் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் தே ஸ்டார்டட் கம்ப்ளைனிங் இட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸோ இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா த காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் முஸ்லீம் லீகை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்க. பட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தே ஸ்டார்டட் ஸ்ப்ரெட்டிங் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பர்சன்ஸ். ஸோ அண்ட் அதே மாதிரி முஸ்லீம் லீக் வந்து ஒன்று என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தே ஸ்டார்டட் டு ப்ரொமோட் தட் இஸ் காங்கிரஸை வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து நிறையா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தே ரிப்போர்ட்டட் தே ஹவ் ப்ரிப்பேர்ட் அ ரிப்போர்ட் அந்த நேம் ஆஃப் பிர்பூர் ரிப்போர்ட் அண்ட் த ஷரீஃப் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து தட் இஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஒரு 2 ரிப்போர்ட்ஸ் மூலமாக அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் 1939 காங்கிரஸ் ஹாவ் ரிசைன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அஃபிஷியலாக 1939 காங்கிரஸ் தே ஆர் ஓகே. ஸோ காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசைன் பண்ணதுக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் நாங்கள் போட்ட ப்ரெஷர்னால தான் வந்து காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. பட் த ரியல் ரீசன் இஸ் அந்த டைம் 1939 தான் வந்து இவங்க ரிசைன் பண்ணுறாங்க. த ரியல் ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா that is 1938 அஃபிஷியலாக வேர்ல்டு வார் 2 ஸ்டார்டட். ஸோ அப்போ அந்த வேர்ல்டு வார் 2 இந்தியன்ஸோட பெர்மிஷனே இல்லாமல் இந்தியன்ஸை வேர்ல்டு வார் 2 ட்ராக் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்தியன்ஸோட பெர்மிஷன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க வந்து அஃபிஷியலாக கேட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமும் தட் இஸ் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கும்னு நினச்சா ஸோ நமக்கு வந்து ஒரு பிக் டிஸப்பாயின்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வார் 2லையும் இந்தியன்ஸ் வேர் நாட் ரெடி டு சப்போர்ட் த பிரிட்டிஷர்ஸ். ஓகே. ஸோ வேர்ல்டு வார் 2 அஃபிஷியலாக செப்டம்பர் 1938 வந்துச்சு. அண்ட் அதில் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ தட் இஸ் வி ஆர் கோயிங் டு பி த பார்ட் ஆஃப் த இந்தியா. ஸோ தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட்டை இது பண்ணாமையே பிரிட்டிஷ் தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கன்சல்ட் பண்ணாமே பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் இந்தியா இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ ஓகே நம்ம வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கோம், ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் வந்து நம்மளை கன்சிடர் பண்ணாமே தே ஆர் டேக்கிங் த டெசிஷன்ஸ், ஸோ வி கேன் ரிசைன் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் அவர் ப்ரொடெஸ்ட், திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ அவங்க வந்து தே வர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது this could be the right time. So we can that is what to say we can resign from the position and we can start our protests. ஓகே. 1939 காங்கிரஸ் வந்து 8 ப்ராவின்சஸில் இருந்தாங்களா. ஸோ எங்களை நீங்கள் வாரில் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் எவ்வளோ நாள் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 28 months 1.5 years. ஸோ அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எலெக்ஷனில் வின் பண்ணி கடைசியில் ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி அவங்க ரிசைன் பண்ணது இன்னொரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அப்போ வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போது அந்த மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ண உடனே தட் இஸ் த கவர்னர்ஸ் இன் தீஸ் ப்ராவின்சஸ் தே ஹாவ் அஸ்யூம் த பவர்ஸ்.
in the name of emergency. அதான் வார் வந்துருச்சு. ஸோ வார் வந்தால் அது வந்து இட் இஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அந்த எமர்ஜென்சிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்னர்ஸ் தே ஸ்டார்டட் யூட்டிலைசிங். ஸோ இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பவர் வந்து கவர்னர் கிட்ட போயிருந்தது அப்படின்னா இந்த லா மேக்கிங் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கும். ஸோ நல்ல வேலையாக அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் இஸ் த எமர்ஜென்சி எது வரைக்கும் இருந்துச்சுன்னா இட் லாஸ்டட் டில் 1946. ஸோ 1942 அண்ட் 43லே வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிடும். ஸோ 44 அப்போ கம்ப்ளீட்டாக இல்லாதான் இருக்கும். பட் 46 வரைக்கும் எமர்ஜென்சி இருந்துச்சு. அண்ட் 46ல் தான் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் ப்ராவின்சஸ் பெங்கால், சிந்த் அண்ட் பஞ்சாப். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இது ஆல்ரெடி அந்த ப்ராவின்சஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 படி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நியூ செட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ அதில் என்னென்ன மினிஸ்ட்ரிஸில் நாம் இருக்கணும், வாட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்ட் யூத் மூமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. And left parties they started to expand their manifolds. So leftism அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ they are trying to thrive. So it is becoming weakening. So the communist ideas அதிகமாக வந்து பெருசாக சக்சீட் ஆகலை. பட் காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் they started creating the problems one among the others. அண்ட் கம்யூனிஸ்ட் எதனால த்ரைவ் ஆகாமல் போச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். ஸோ ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அந்த யூனியன்ஸ் இது எல்லாமே ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரொட்டஸ்ட் அண்ட் த வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் அவங்களோட ரோல். பட் ஸோ அங்கே இருக்கவங்க வந்து என்ன இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் ஓட் போட்டோம். ஸோ த பீப்புள் தட் இஸ் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வந்து தே ஹாவ் ரியலைஸ்ட் இட். ஸோ ஏன் வந்து காங்கிரஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிளாக் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணால் காங்கிரஸ்க்கு தட் இஸ் ரைட் ஃப்ரம் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ரைட் ஃப்ரம் த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அண்ட் திஸ் எலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வின் பண்ண வச்சோம் அப்படின்னா தட் இஸ் இட் இஸ் நாட் மோர் தேன் ஒன், அதர் இஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கு மேலே உங்களோட இது வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை. தென் ஹவு வி வில் சப்போர்ட் யூ. ஸோ இது வந்து ஒன் செட் ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ ஒன் செட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதர் செட் ஆஃப் பர்சன்ஸ் நாங்கள் தான் உங்களை வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண வச்சோம். ஸோ அப்போது எங்களோட நிலைமையே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்காம ஸோ நீங்களே வந்து உங்களோட டெசிஷன் எடுத்து யூ ஹாவ் ரிசைன் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய தட் இஸ் அந்த ட்ரேட் யூனியன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து தே கேன் ப்ரொட்டஸ்ட். ஸோ அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது 1938 என்ன ஆயிடுது அப்படின்னா ஸோ 2 மில்ல ஒரு கலவரம் இதாகும், த ரயாட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தே ஆர் இன்ஜூரிங் சிவியர் இன்ஜுரி அண்ட் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வயலன்ஸ்க்கு த மெட்ராஸ் கவர்மெண்ட் த ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி தே அடாப்டட் அ ஸ்ட்ராங் பாலிசி டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷர்ஸ் ஒன்று வந்து அவங்களே கிரியேட் பண்ணி விட்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தட் இஸ் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் லேக் த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இல்லைன்னா அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த பீரியட் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து இட் இஸ் தட் இஸ் சீரியஸ் வீக்னஸ் வித்தின் தி காங்கிரஸ். ஸோ இப்போ வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே போகிற வரைக்கும் எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இதை ரிசைன் பண்ண ஆரம்பித்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 மந்த்ஸ்க்கு பக்கமாக வந்து இதில் இருந்திருக்காங்க, மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, பெருசாக அவங்களால எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ ரீசன் என்னென்னா த டீல் ஆஃப் த ஃபேக்ஷனல் ஸ்ட்ரைஃப் அண்ட் பிகிங் போத் ஐடியாலஜிக்கல் அண்ட் பர்சனல் பேசிஸ். ஸோ என்ன தான் காங்கிரஸ் வின் பண்ணி உள்ளே போயிருந்தாலும் ஐடியாலஜி நான் லெஃப்ட்டு நீங்கள் ரைட்டு அண்ட் என்னோட டெசிஷன் இது உங்களோட டெசிஷன் இது. ஸோ அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் ஃபார் ஜாப்ஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் பர்சனல் அட்வான்டேஜஸ். ஸோ காந்தி எதன் அடிப்படையில் அவர் வேண்டான்னு சொன்னாரோ ஸோ தட் இஸ் நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா
இதில் எனக்கு என்ன பெனிஃபிட். ஸோ அந்த பர்சனல் அட்வான்டேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்ஸ் போக போக ஃபஸ்ட்டு ஒரு 6 months நல்லா இருந்திருக்கும். ஆஃப்டர் 6 months இன்டிசிப்ளின் அமாங் த காங்கிரஸ் பர்சன்ஸ். அண்ட் அப்படி இருக்கும்போது ஸோ இன்னொரு ரீசன் என்ன ஆயிடுச்சுன்னா த காங்கிரஸ் பார்ட்டி ஹேஸ் பீன் ஓப்பன் டு எவ்ரி ஒன். எனிபடி கேன் ஜாயின் த பார்ட்டி. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இட் வாஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். ஈவன் ஹீ இஸ் ஹேவிங் அ குட் ட்ராக் ரெப்போர்ட் ஆர் எக்ஸெட்ரா. ஈவன் இஃப் ஹீ இஸ் அ கிரிமினல் ஹீ கேன் ஜாயின் த காங்கிரஸ் பார்ட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி காங்கிரஸ்மேன் பிகான் டு கிவ் வே டு த காஸ்டிசம் இன் தியர் சர்ச் ஆஃப் பவர். ஸோ இப்போயுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ரூலில் இருக்குன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்டில் ஒரு 30+ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதுலேயுமே காஸ்டிசம் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இப்போ அந்த 30 மினிஸ்டர்ஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஸ்ட்ஸையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஸோ பாப்புலேஷனில் எந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அந்த காஸ்ட்டுக்கு ஒரு 3 or 4 மினிஸ்டர்ஸ், நெக்ஸ்ட்டு காஸ்ட்டுக்கு 3 or 4 மினிஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3. ஸோ அந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ministries they are forming. அதுதான் இங்கே many congressmen began to give way to the casteism in search of power. I am belonging to this caste, please give me a minister. Okay, so Jawaharlal Nehru too had been feeling for some time that the positive role of the ministers was getting exhausted. So actually Nehru ஒரு thought இது பண்ணுறாரு. ஸோ நேரு என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் நாம திங்க் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் இது. பட் இங்கே நடக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ த பர்சன்ஸ் ஹூ ட்ராவல்ட் வித் மீ தே தட் இஸ் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தே ஹாவ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். ஸோ தே ஆர் நாட் ரெடி டு fight or they are not ready to travel in the that is they are not ready to travel in my lines of views. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால தான் 1939 இந்த பிரச்சனைனால தான் வந்து 1939 they have that is resigned from the ministries. இன்னொன்று என்னென்னா it is brought about by the World War II. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா World War II ஒன் ஆஃப் த ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் த World War II காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் தான் வந்து அவங்க ரிசைன் பண்ணக்குது. அண்ட் காந்தி வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டே இந்த கவுன்சில் என்ட்ரி பிடிக்கல. ஸோ இந்த கவுன்சில் என்ட்ரி பிடிக்காதனால இந்த ரெசிக்னேஷனை ஹி வாஸ் ஹோல்ஹார்ட்டட்லி அக்செப்டட் த ரெசிக்னேஷன் அண்ட் தட் இஸ் தே வுட் ஹெல்ப் த கிளென்ஸ் த காங்கிரஸ் ஆஃப் rampant கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு தட் இஸ் ஒரு முத்திரை குத்துறாங்க, இட் இஸ் அ கரெக்ட் பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இது. அண்ட் திஸ் ரெசிக்னேஷன்ஸ் ப்ரொடியூஸ் த பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸோ ஏன் பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ஸோ தட் இஸ் இப்போது தட் இஸ் காங்கிரஸ் பர்சன்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து World War II நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங். அப்படி இருக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு காமன் காஸ் எப்படி வாரை ஓவர் கம் பண்ணுறது. நாம் இப்போ வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இல்லை வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாமா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அகெயின் இப்போ எப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்குள்ள இன்னொரு ஸ்பிளிட் வர மாதிரி இருந்தது ஆஃப்டர் த ரெசிக்னேஷன். ஸோ பட் ஆஃப்டர் த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த மகாத்மா காந்தி ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வரல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ த மினிஸ்ட்ரீஸில் இருந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததோ அதை எல்லாமே ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த கவர்மெண்ட் என்ன பண்ண தட் இஸ் த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ த கம்யூனல் ரயாட்ஸை இனிமேல் வராமல் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் த கம்யூனல் அவுட் பிரேக்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா ஸோ வி ஷுட் நாட் கிவ் வே டு த கம்யூனலிசம். அண்ட் அதே மாதிரி நாம் நினச்ச மாதிரி வி ஹாவ் கிராண்டட் சம் எக்கனாமிக் ரிலீஃப் டு த பெசன்ட்ஸ் அண்ட் த அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அண்ட் அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் தட் இஸ் த மினிஸ்டர்ஸ் were drastically reduced their salaries and they were ready to accept the changes. இதுதான் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட். ஸோ காங்கிரஸோட அச்சீவ்மெண்ட் தட் இஸ் என்னதான் காந்தியும் மீறியும் கவுன்சில் என்ட்ரிக்கு போனாலும் there were certain achievements of the Indian National Congress. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா கம்யூனல் ரயாட்ஸை அந்த கலவரங்களை கரெக்டாக அவங்க வந்து டீல் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தட் இஸ் இந்தியன்ஸோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஸோ சோஷியலி பேக்வர்ட்னஸாக இருந்த பீப்புளுக்கான இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் திஸ் வுட் பி யூஸ்டு ஃபார் த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த லோக்கல் செல்ஃப்
sorry, not the local self government, constitutional framework க்கு இது வந்து it will be helpful to a, that is நம்மளோட செல்ஃப் கவர்மெண்ட். நம்ம வந்து பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குனே செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு எது ரொம்ப பேக் போனாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீசஸ். ஸோ அந்த இந்தியன் சிவில் சர்வீசஸையும் நம்ம எப்படி ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் தட் இஸ் அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் த சிவில் சர்வீசஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்க்கு தெரிஞ்சது. அண்ட் ஓகே, ஸோ இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எப்படி அப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தட் இஸ் எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் காங்கிரஸ் பர்சன்ஸோட ஸ்டாண்ட்ஸ்னால அண்ட் வேர்ல்டு வார் 2னால தே ஹாவ் ரிசைன். ஸோ ஓகே, இது எல்லாமே நடந்துச்சு. தே ஹாவ் கெயின் சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட்டு மாஸ் மூமெண்ட்க்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணும்போது தான் the answer is the Quit India movement. So the Congress is ready to soon after the war. So the Congress is ready to launch the Quit India movement. And அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா despite the factionalism, so the Congress ஒரு சில because of the factionalism the power tussle. ஸோ பட் அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து காங்கிரஸ் வந்து டவுன் போர் ஆச்சே தவிர, பட் அதை தவிர த என்டையர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிமைண்ட் அ டிசிப்ளின்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இதோட ஷார்ட்ஸ் சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ஹவ் டிஸ்கஸ் அபவுட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தட் இஸ் கவர்மெண்ட் தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் த மாஸ் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட கிரிட்டிசிசம்க்கு இது கிடையாது. வித் த ஹெல்ப் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் 1939 பிகாஸ் ஆஃப் த வார் தே ஹாவ் ரிசைன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரிஸ். காந்தி ஹி அக்செப்டட் இட். அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே அப்போது அந்த லீடர்ஸ்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ வை தேர் வாஸ் அ ஸ்பிளிட் வித் இன் தி காங்கிரஸ். ஸோ அதுதான் வந்து தட் இஸ் தேர் வாஸ் நாட் அ ஸ்பிளிட் பட் த ஸ்பிளிட் லைக் கண்டிஷன்ஸ் வித் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். So these were the topics that we have discussed today. Next